மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முழுமை பெறா பதிவேடு 12ஆம் வகுப்பு 19வது பயிற்சி கணக்கு. வன்பொருள் வியாபாரம் செய்து வரும் அருண் என்பவர் தன்னுடைய ஏடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரிப்பதில்லை. அவருடைய ஏடுகளிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நிலம் மற்றும் கட்டிடம் சொத்து தொடக்க இருப்பு இவ்வளவு இருந்திருக்கு, இறுதி இருப்பு இவ்வளவு இருந்திருக்கு. சரக்கிருப்பு, கடனாளி, கடனீந்தோர், வங்கி ரொக்கம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, கவனிங்க. கடன் கொள்முதல், கடன் விற்பனை, கடனாளி, இறுதி இருப்பு, கடனீந்தோர், இறுதி இருப்பு, முதல். இந்த 5 இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே அவ்வாண்டுக்குரிய மொத்த விற்பனை. அப்போ மொத்த விற்பனை அப்படின்னாலே ரொக்க விற்பனையும் கடன் விற்பனையும் சேர்ந்து அதிலேயே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அவ்வாண்டுக்குரிய மொத்த விற்பனைனா என்ன அர்த்தம்? கடன் விற்பனையும் ரொக்க விற்பனையும் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இங்கே கடன் விற்பனை இருக்குது. ஓகேவா? கடன் விற்பனை இதுக்குள்ளார இருக்குது. அவ்வாண்டின் கொள்முதல் திருப்பம் 30,000, விற்பனை திருப்பம் 25,000, நிலம் மற்றும் கட்டிடம் 5% தேய்மானம், 1500க்கு கையக்கடன் ஒதுக்கு உருவாக்கவும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடனாளியோட இறுதி இருப்பு இருக்கா அப்படின்னா இதோ இருக்குது பாருங்கள், இருக்குது. அப்போ கடனாளியின் இறுதி இருப்பு இதோ இருக்குது, இங்கே இருக்குது. அதுமாரி கடனீந்தோரோட இறுதி இருப்பு இருக்கான்னா அதுவும் இருக்குது. முதல் பார்த்தீங்க அப்படின்னா முதல் இல்லை. ஓகேவா? அப்போ முதலும் இல்லை, கடன் கொள்முதலும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த கணக்கில் கண்டுபிடிக்க வேண்டியது கடன் கொள்முதலையும் கண்டுபிடிக்கணும், முதலையும் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்முக்குள்ளே போகலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்பு நிலை குறிப்பு, இது மூணுத்தையும் நீங்கள் போட்டு கணக்கை டேலி பண்ணணும். இதுதான் இந்த கணக்கோட ஃபுல் மெத்தடும் இது தான். இப்போ இந்த 5ல் என்ன இல்லை அப்படின்னா முதலும் இல்லை, கடன் கொள்முதலும் இல்லை. ஓகேவா? அப்போ கண்டுபிடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு தொடக்க முதல் கண்டுபிடிச்சி பார்ப்போம். தொடக்க முதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 31/12/2017 இதில் உள்ள அமௌண்ட்டை தான் நம்ம என்ன செய்யணும், முதல்ல கண்டுபிடிக்கணும். இதுதான் தொடக்க முதல். ஃபஸ்ட்டு இதில் கண்டுபிடிப்போம். அப்போ இது பொறுப்புகள், இது சொத்துகள். இங்கே பொறுப்பு பக்கம் என்ன வரும் அப்படின்னா கடனீந்தோர் எவ்வளவு? 50,000. அடுத்தது இந்த பக்கம் நிலம் கட்டிடம் எவ்வளோ அப்படின்னா 2,40,000. சரக்கிருப்பு சொத்து அதில் அதுவும் போட்டுக்கணும், 1,20,000. கடனாளிகள் 40,000. இப்போ இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, இது தொடக்க இருப்புகள், இதெல்லாம் இறுதி இருப்புகள். இந்த சரிகட்டெல்லாம் எதில் செய்கிறது அப்படின்னா இது ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்று. அது போன வருஷம் முடிஞ்சிட்டு தான் தொடக்க இருப்பாக இந்த வருஷம் வந்திருக்கு. ஸோ அதில் எல்லா சரிகட்டுக்கு பதிவுமே போன வருஷம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. இதுதான் இறுதி இருப்பு. நம்ம எல்லா சரிகட்டுமே, அதாவது இங்கே செய்ய மறந்தது, இதில் விட்டு போனது எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. அதனால் இறுதி இருப்பில் தான் செய்ய வேண்டிய சரிகட்டுதெல்லாம் செய்யணும். தொடக்க முதல் கண்டுபிடிக்கும்போது எந்த சரிகட்டுதலும் செய்யக்கூடாது. இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த கடனீந்தோர் போட்டாச்சு. வங்கி ரொக்கம் 30,000. இப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்குன்னா இங்கே தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இதை முதல்ல கூட்டிக்குவோம். 0 0 0 0 4 3 7 9 13க்கு 3 மிச்சம் 1. ஓகேவா? 4,30,000. ரெண்டு பக்கமே அதையே போட்டுக்குவோம். 4,30,000. ஏற்கனவே சொன்னதான். அதிகமாக உள்ள பக்கத்தை ரெண்டு பக்கம் போட்டுக்கோங்க, குறைவாக உள்ளதை
அதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 4,30,000 குறைவாக உள்ள பக்கத்தில் 50,000 இருக்குது. மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னொன்று கடன் வந்தீங்கன்னா 13, 13ல் 5 போச்சுன்னா 8. இங்கே ஒன்று கடன் கொடுத்துட்டீங்க. ஓகேவா? இங்கே 13 ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே 3 தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த 3 அப்படியே இறக்கிக்கோங்க. 3,80,000. எங்கே குறைவாக இருக்கோ அங்கே இருப்பை போட்டுக்கோங்க. 3,80,000. ஓகே, இது பேர் என்ன அப்படின்னா தொடக்க முதல். ஏன்னா அதானே காணும், அதானே இப்போ கண்டுபிடிக்கிறோம். அதனால் தொடக்க முதல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் தொடக்க முதல். ஏன் மிஸ் இதுலேயும் 31/12/2017, 31/12/2018 இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது வந்து போன வருஷத்துடைய இறுதி நாளுக்கு உள்ளது. அது முடிஞ்சுன்னா அடுத்த நாளை பாருங்கள், 1/1/2018. அப்போ இந்த வருஷத்துடைய முதல் நாள் தொடக்க முதலாக இதெல்லாம் வந்துடும். ஸோ அதனால் இதுலேருந்து தான் நம்ம தொடக்க முதல் கண்டுபிடிக்கணும். எந்த சரிகடும் செய்யக்கூடாது. தொடக்க முதல் கண்டுபிடிச்சாச்சா? அடுத்தது இன்னொன்று என்ன காண போயிருந்தாங்க அப்படின்னா, இப்போ முதல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது கடன் கொள்முதல். ஓகேவா? அடுத்தது கடன் கொள்முதலை கண்டுபிடிக்கணும். இப்போ கடன் கொள்முதல் அப்படின்னா என்ன, அப்படி எப்படி மிஸ் இதை கண்டுபிடிக்கிறது? இது கடனாளியா கடனின் தோறா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம வாங்கியிருக்கோம். கொள்முதல் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அவங்கள்ட்ட வாங்கியிருக்கோம். அப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க யாரோ, கடனுக்கு நமக்கு கொடுத்தவங்க யார் அப்படின்னா கடனீந்தோர். அவங்க கடன் கொடுத்தவங்க யார்? கடனீந்தோர். அப்போ நம்ம போட வேண்டிய கணக்கு கடனீந்தோர் கணக்கு. எப்பயுமே சொல்லியிருக்கேன் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. கடனீந்தோர்னா வரவு பற்று. அப்போ தொடக்க இருப்பு எங்கே வரணும்? வரவு பக்கம் தொடக்க இருப்பு. கடனீந்தோட தொடக்க இருப்பு 50,000. இறுதி இருப்பு 45,000. அடுத்தது கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் கீழே இருக்கு பார்த்தீங்களா? கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் 6 லட்சம். இதை நம்ம தொடக்க இருப்புக்கு நேராக போடுவோம் இல்லையா? அப்போ இந்த தொடக்க இருப்புக்கு நேராக கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் எவ்வளோ அப்படின்னா 6 லட்சம். 6 லட்சம். அடுத்தது இந்த ஃபார்முலாவில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்துக்கணும். தொடக்க இருப்பு, இறுதி இருப்பு, ரொக்கம் செலுத்தியது, செலுத்தக்கூடிய மாட்டுச்சீட்டு செலுத்தியது, அடுத்து காசோலை செலுத்தியது, பெற்ற தள்ளுபடி, கொள்முதல் திருப்பம். ஓகேவா? இப்போ இந்த வார்த்தைக்குள்ளே என்னது இருக்குது அப்படின்னு பாருங்கள். கொள்முதல் திருப்பம் இருக்குது பார்த்தீங்களா? 30,000. பாருங்கள், இந்த ஃபார்முலாக்குள்ளே வரக்கூடிய எது இருந்தாலும் நம்ம போட்டுக்கணும். அப்போ அந்த ஃபார்முலாக்குள்ளே வர்றது கொள்முதல் திருப்பம் இருக்குது. இப்போ அதை எடுத்து போட்டுக்கணும். கொள்முதல் திருப்பம் ஃபார்முலா படி தான் போடணுமா? ஒரு 30,000. ஓகேவா? தொடக்க இருப்பு, இறுதி இருப்பட்டாச்சு. அளித்த ரொக்கம், கொள்முதல் திருப்பம். அவ்வளோதான். இங்கே ஒரு 3, இங்கே 1. இதுதான் வந்து அதில் இருக்குது. இப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோன்னா 6 லட்சம். இது ஒரு 45,000, 30,000. அப்போ 6,75,000. ஓகேவா? அந்த இப்போ இங்கே வரக்கூடியது எவ்வளோ? 6 லட்சத்தி கூட்டுங்களேன், தெரியும்ல? 45,000மோ 30,000மோ 75,000 ஒரு 6 லட்சம். அப்போ 6,75,000. அதே 2 பக்கம் போட்டுக்கோங்க. 6,75,000. அதில் 50,000 மைனஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படிங்க இங்கே ஒரு 6 லட்சம் இருக்குது, ஒரு 30,000 இருக்குது, ஒரு 45,000 இருக்குது. இதை கூட்டினீங்க அப்படின்னா 5, 4, 3, 7, இங்கே 6, 6,75,000. 2 பக்கம் போட்டுக்கிட்டேன்னா அடுத்தது இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது? குறைவான உள்ள பக்கம் வெறும் 50,000 தான் இருக்குது. அதை நம்ம மைனஸ் பண்ணணும். 5 அப்படியே இறக்குங்க. இங்கே 7, 7 5 போச்சுன்னா 2. ஓகேவா? 6,75,000 50,000 போயிடுச்சு அப்படின்னா 6,25,000. இப்போ குறைவாக உள்ள பக்கத்தில் 6,25,000. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடனீந்தோர் அப்படின்னா கடன் கொள்முதல். கடன் கொள்முதலாம் கண்டுபிடிக்கணும். அதனால் கடன் கொள்முதல் எதெல்லாம் காணுமோ அதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ தான் நம்ம கணக்குக்குள்ளேயே போகணும். இது வந்து பயப்பட மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நமக்கு ஆல்ரெடி சின்ன சின்ன கணக்கில் தொடக்க முதல் கண்டுபிடிச்சிருப்போம்.
அது மாதிரி 4 சமமான அதுமாதிரி சேர்த்து போட்டிருக்கோம் இல்லையா. கடன் முதல் கொள்முதல் கண்டுபிடிக்கிறது, கடன் விற்பனை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. ஃபார்முலா அப்படியே அதில் உள்ளே இருக்கிறத அப்படியே போட போகிறீங்க. இப்போ வியாபார கணக்கு போடலாமா? வியாபார கணக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யாருடைய கணக்கு போடுறோம்? அருண் என்பவரின் வியாபார கணக்கு. இது வந்து பயிற்சி கணக்கு 19. ஓகே. அப்போ வியாபார கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நாள் விவரம்லாம் போடுங்க. நாள் விவரம், தொகை இதில் ஃபஸ்ட்டு வந்து தொடக்க சரக்கிருப்பு கணக்கில் கொடுத்துருக்காங்க. தொடக்க சரக்கிருப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000. இப்போ 1,20,000. இறுதி சரக்கிருப்பு அப்படின்னா இறுதி சரக்கிருப்பு 1,70,000. அடுத்தது கூலி கொடுத்துருக்காங்க. கூலி 65,000. அடுத்தது மொத்த விற்பனை அப்படின்னு சொன்னாலே கடன் விற்பனையும் ரொக்க விற்பனையும் சேர்ந்தது. அப்போ மொத்த விற்பனை 7,70,000. கொள்முதல் திருப்பம், அப்போ நம்ம கடன் கொள்முதல் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ கடன் கொள்முதல், ஓகே, இது வந்து உள்ளார போட்டுக்கோங்க. 7,70,000 உள்ளார போட்டிங்கன்னா விற்பனை திருப்பம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு இங்கே கடன் கொள்முதல் நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளோ அப்படின்னா 6,25,000. அதில் கொள்முதல் திருப்பம் கொடுத்துருக்காங்க மைனஸ் கொள்முதல் திருப்பம் எவ்வளோ அப்படின்னா 30,000. அப்போ 5,95,000 வரும். ஏன்னா 6,25,000 மைனஸ் 30,000. 5 அப்படியே இருக்குங்க. 12ல் 3 போச்சுன்னா 9, 10, 11, 12, 9. இங்கேருந்து ஒன்று கடன் கொடுத்துருக்கீங்க. அப்போ 5. அப்போ இங்கே வரக்கூடியது 5,95,000. இங்கே மொத்த விற்பனை 7,70,000. அதில் விற்பனை திருப்பம் 25,000 மைனஸ் விற்பனை திருப்பம் 25,000. இங்கே கழிச்சு காட்டுறேன் பாருங்கள். 7,70,000 மைனஸ் 25,000. 10ல் 5 போச்சுன்னா 5. இங்கேருந்து இங்கே கடன் கொடுத்துட்டீங்க. அப்போ இங்கே 6, 6ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 4, இங்கே 7. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம கழிச்சது ரைட்டானா இதையும் கூட்டினா இது வந்துடணும். 5, 5, 10, 10க்கு 0 மிச்சம் 1, 5, 6, 7, 7. அப்போ 7,45,000. ஓகேவா. அடுத்தது தேய்மானம் மையக்கடன்லாம் நம்ம லாப நட்ட கணக்கில் தான் போடணும். இப்போ நம்ம வியாபார கணக்கில் போட வேண்டியதெல்லாம் போட்டுட்டிங்களான்னு மட்டும் பாருங்கள். நிலம் கட்டிடம் சொத்து சரக்கிருப்பு போட்டாச்சு. தொடக்க சரக்கிருப்பு, இறுதி சரக்கிருப்பு, கடனாளி இங்கே வராது, கடன் இந்தோர் இங்கே வராது, வங்கி ரொக்கம் வராது, கூலி போட்டாச்சு. வெளித்தூக்கு கூலி இது வந்து லாப நட்ட கணக்கில் வரும். பற்பல செலவு லாப நட்ட கணக்கில் வரும். கடன் இந்தோர் கழித்த ரொக்கம் அங்கே ஏற்கனவே சம்பளம் போட்டுக்கிட்டோம். எடுப்பு பொறுப்புகள் பக்கம் வரும். மொத்த விற்பனை போட்டுக்கிட்டோம். கொள்முதல் திருப்பம் விற்பனை திருப்பம் போட்டுக்கிட்டோம். தேய்மானம் இதெல்லாமே லாப நட்ட கணக்கில் வரும். ஓகேவா. அப்போ நம்ம டேலி பண்ண வேண்டியதுதான். இப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் அதிகமாக தெரியுது. ஸோ 2 பக்கமே நம்ம கூட்டி பார்ப்போம் இல்லையா. 7,45,000 1,70,000. ஓகேவா. 0, 0, 0, 5, 7, 4, 11, 11க்கு 1 மிச்சம் 1, 8, 9, 9,15,000. பாருங்க, இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா இது கண்டிப்பாக வரும். 5, 11க்கு 1 மிச்சம் 1, 8, 1, 9. அப்போ இங்கே
வரும். இப்போ இதை கூட்டி பார்ப்போம். 1,20,000 65,000 5,95,000 5 5 10க்கு 0 மிச்சம் 1 10 18க்கு 8 மிச்சம் 1 6 1 7 7,80,000. அப்போ 9,15,000ல் 7,80,000 மைனஸ் பண்ணணும். இப்போ ரெண்டு பக்கமும் ஒரே அமௌண்ட்டை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 9,15,000 9,15,000 ரெண்டு பக்கம் வந்துருச்சு இல்லையா? இப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணுங்க. 0 0 0 5 அப்படியே இருக்குங்க. இங்கேருந்து இன்னும் கடை வந்தீங்கன்னா 11 8 9 10 11 11ல் 8 போயிடுச்சுன்னா 3. இங்கேருந்து ஆல்ரெடி ஒன்று கடன் கொடுத்துட்டீங்க. அப்போ 8 8ல் 7 போச்சுன்னா 1. அப்போ வரக்கூடியது 1,35,000. அப்போ இங்கே இருக்கிறது மொத்த லாபம். 1,35,000. ஓகேவா? அப்போ வியாபார கணக்கு நம்ம கரெக்டாக வந்துருச்சு. இதில் போட வேண்டியதெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோம். ரெண்டு பக்கம் கூட்டிங்க அப்படின்னா இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. 9,15,000. அதுலேருந்து இந்த பக்கத்தில் உள்ள 7,80,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 1,35,000 மொத்த லாபம் கிடச்சிருச்சு. ஓகேவா? 4,25,000 மொத்த லாபம் 1,35,000. சரி, அடுத்தது லாப நட்ட கணக்கு போடணும். அடுத்தது லாப நட்ட கணக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மிஸ் வரும் அப்படின்னா, பெயரளவு கணக்கு விதிப்படி செலவுகளையும் நட்டங்களையும் பற்றுவை, வருமானங்களையும் மாதங்களையும் வரவை அப்படின்னு. அப்போ மொத்த லாபத்தை இங்கே இறக்கிடுங்க. முதல்ல மறந்துடும் இல்லையா? மொத்த லாபத்தை கிராஸில் இறக்கணும். அப்போ மொத்த லாபம் 1,35,000 இறக்கியாச்சு. இங்கே மிஸ் இறக்குனீங்க அப்படின்னா இப்போ கண்டுபிடிச்ச மொத்த லாபத்தை கிராஸில் லாப நட்ட கணக்கில் இறக்கணும். இறக்கியாச்சு. அடுத்தது வெளித்தூக்கு குழி இருக்குது. வெளித்தூக்கு கூலி 7,500. பற்பல செலவுகள் ஒரு 28,000. அடுத்தது நிலம் கட்டிடத்தின் மீது 5% தேய்மானம். அப்போ நிலம் கட்டிடம் தேய்மானம் 5%. எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நிலம் கட்டிடம் இங்கே இருக்கு இல்லையா? அதில் இறுதி இருப்பு 2,40,000. 2,40,000ல் 5%னா 5/100. சதவீதம்னு சொன்னாலே 100 தானே. அப்போ இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0 பெருக்கினீங்கன்னா 5 0 0 5 0 0 5 20க்கு 0 மிச்சம் 2 2 5 10 12. அப்போ 12,000. ஓகேவா? இது அடிக்க தெரியுதான்னு பாருங்கள். அதோட இறுதி இருப்பு இந்த சரிகட்டதெல்லாம் இறுதி இருப்பில் தான் செய்யணும். அப்போ 2,40,000 5% தேய்மானம் சொல்கிறீங்க. அதனால் 5/100. இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0 இது ரெண்டத்தையும் பெருக்கினீங்கன்னா 12,000. அப்போ தேய்மானம் 5% 12,000. அடுத்து என்ன கொடுத்துருக்கீங்க? 1,500 ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்குங்கன்னு கேட்டிருக்கீங்க. அப்போ இது கடனாளியெல்லாம் ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்கணும். அப்போ ஐயக்கடன் ஒதுக்கு ஒரு 1,500. ஓகேவா? இப்போ வேறு ஏதாவது போடுறதுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. கூலியில் ஆல்ரெடி போட்டாச்சு, வெளித்தூக்கு கூலி போட்டாச்சு, பற்பல செலவுகள் போட்டாச்சு, மொத்த விற்பனை போடக்கூடாது, குழும திருப்பம் ஆல்ரெடி போட்டுட்டோம், விற்பனை திருப்பை போட்டோம், நிலக்கட்டிடம் தேய்மானம் போட்டுட்டோம், ஐயக்கடன் ஒதுக்க போட்டுக்கிட்டோம். அவ்வளோதான். அப்போ லாப நட்ட கணக்கில் எந்த பக்கம் அதிகமாக இருக்குன்னா இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. இப்போ 1,35,000 அப்படியே போட்டுக்குவோம். இப்போ இதை கூட்டுக்குமா? 7,500 ஒரு 28,000 ஒரு 12,000 ஒரு 1,500. 5 5 10க்கு 0 மிச்சம் 1 2 8 16 18 19க்கு 9 மிச்சம் 1 4 49,000. இப்போ இங்கே வந்து 1,35,000 இருக்கு இல்லையா? அப்போ 1,35,000ல் 49,000 மைனஸ் பண்ணிக்கோங்க.
15 இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினீங்கன்னா 15 9 போயிடுச்சு அப்படின்னா 6. அடுத்து இங்கே 2 இங்கேருந்து ஒரு கடன் வாங்கினீங்கன்னா 12 8. இப்போ 86,000 வரக்கூடிய அமௌண்ட் வந்து 86,000. இது நிகர லாபம். இது நிகர லாபம் கிடச்சிருக்கு கரெக்டாக. அடுத்தது இருப்புநிலை குறிப்பு. இருப்பு நிலை குறிப்பு. இங்கே பொறுப்புகள், இங்கே சொத்துக்கள். முதல்ல இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா முதல், அதுதான் நமக்கு இப்போ தேவை. தொடக்க முதல் ஒரு 3,80,000. ஓகேவா, அதுதான் முதல்ல போடணும். முதல் வந்து 3,80,000. அடுத்தது இங்கே எடுப்பு கொடுத்துருக்காங்க. சரிகட்டில் எடுப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டைரெக்டாக முதல்லேருந்து கழிக்கணும். தொடக்க முதல்ன்றதுனால கழிக்கணும். எடுப்பு ஒரு 10,000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 3,70,000 ப்ளஸ் நிகர லாபம். நிகர லாபம் ஒரு 86,000 கூட்டினீங்க அப்படின்னா 0 0 0 6 8 10 15 5 மிச்சம் 1 4,56,000. ஓகேவா, கூட்டினீங்க அப்படின்னா 4,56,000 வந்துடும். அடுத்தது வேறு என்ன இங்கே போடணும் அப்படின்னா கடன் ஈந்தோர். கடன் ஈந்தோரோட இறுதி இருப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000. ஓகேவா, அடுத்தது வேறு என்ன பண்ணணும்? சரக்கிருப்பு, கடனாளி வங்கி ரொக்கம், கூலி வலித்து கூலி கடன்களை திறக்கும், எடுப்பு, விற்பனை. ஓகே, இங்கே எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,56,000 ஒரு 45,000. 0 0 0 5 5 10 11 1 மிச்சம் 1 10 0 மிச்சம் 1 5,00,000. அப்போ இந்த பக்கம் வந்திருக்க அமௌண்ட்டு 5,00,000 கரெக்டு. அதே அமௌண்ட்டு இங்கேயும் வரணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிலம் கட்டிடம் எவ்வளோ இருக்குது? இறுதி இருப்பு 2,40,000 மைனஸ் தேய்மானம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஸோ அதை கழிச்சிக்கணும். எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 12,000. தேய்மானம் 12,000 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. நான் பாருங்க, அதை அப்படியே கழிச்சிருங்க. 2,40,000ல் 12,000 போயிடணும். 0 0 0 10ல் இங்கே 10 இருக்குன்னு அர்த்தம். 10ல் 2 போயிடுச்சுன்னா 8. இங்கேருந்து இங்கே ஒன்று கடன் கொடுத்ததுனால இங்கே இருக்கிற அமௌண்ட்டு 3. 3ல் 1 போயிடுச்சுன்னா 2 2. ஓகேவா, 2,28,000 வரக்கூடிய அமௌண்ட்டு 2,28,000. ஸோ அடுத்தது சரக்கிருப்பு. இறுதி சரக்கிருப்பு எப்போதுமே போடுவோம் இல்லையா, 1,70,000. அடுத்தது கடனாளி. கடனாளி பார்த்திங்கன்னா 51,500. அதில் 51,500 அதில் நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஐயக்கடனை கழிக்கணும். ஐயக்கடன் 1,500 என்ன பண்ணணும்? கழிக்கணும். 5ல் 5 போச்சுன்னா 0, 1ல் 1 போச்சுன்னா 0, மிச்சம் 5. அப்போ இதில் மைனஸ் ஐயக்கடன் ஒதுக்கு ஒரு 1,500 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 50,000. அடுத்தது வங்கி ரொக்கம். வங்கி ரொக்கம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 53,000. வேறு என்ன மிஸ்கில் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இதில் போட வேண்டியதில்லை. இப்போ கூட்டி பார்த்தா நமக்கு அதே அமௌண்ட் வரணும். 2,28,000 1,70,000 ஒரு 50,000 ஒரு 53,000. 0 0 0 8 11க்கு 1 மிச்சம் 1 3 10 10 15 20க்கு 0 மிச்சம் 2 5. அப்போ 5,00,000 இந்த பக்கமும் வந்துருச்சு. ஓகேவா, அப்போ கணக்கு கரெக்டு. 2 பக்கமும் டேலி ஆகிடுச்சு அப்படின்னா கணக்கு கரெக்டு. இது வந்து நீங்கள் பயிற்சி எடுக்க இந்த சம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். பார்த்தோன்னே பயப்படாதீங்க. எதெல்லாம் எங்கே போடணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம். எந்த டவுட்னாலும் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.